கார்பரேட் நீ உங்ககிட்ட பல கோடி இருக்குன்னு சொல்லி அந்த பல கோடி செலவுப்பட்டு நீ எம்பி என்ன மயிருக்கு வந்த நீ? இன்னைக்கு மக்களுக்காக மக்களோடு இருந்து உரிமைக்காக போராடக்கூடியவனா இருந்தா நிச்சயம் அந்த வேலையை செய்வான். கள்ளத்தனத்தை தெரிஞ்சுக்கிட்டியா? கள்ளத்தனம் இதுக்கு பேரு தான் கள்ளத்தனம். எப்படியாவது சாகணும். இல்ல இப்ப என்ன கேள்வினா 4 வருஷமா இல்லாம இப்போ ஏன் ஆட்சி முடிய போற நேரத்துல கீழடியை பத்தி நாங்க இன்னைக்கு தான் பேசுறோமா? டெய்லி கீழடியை பத்தி டெய்லி எங்க தங்க தன்னரசு அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு. வீட்டுல அவர் வீட்டுல அவர் கொண்டாட்டிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. சும்மா அதான் திரும்ப பார்த்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, திறமையை பேசி அதை சமாளிச்சார். நம்முடைய கேள்வியை அழகா அப்படி மாற்றி இதெல்லாம் நடக்கும் அப்படின்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? பிரிட்ஜு ஆமா சர்வசாதாரண நடக்கும். நாங்க கட்டாமலே கட்டணும்னு சொன்னவங்க தான், கட்டாமலே கட்டணும்னு சொல்லுவோங்க தான். நாங்க தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றாமலே நிறைவேற்றணும்னு சொன்னவங்க தான். சூழ்ச்சி தாங்க, நான் ஒத்துக்கிறேங்க. அரசியல் சூழ்ச்சி தான், அரசியல் சதுரங்கம் தான். அரசியல்னாலே சதுரங்கம் தான், விளையாட்டு தான். இதுல விளையாடித்தான் ஆகணும். அதுல என்ன இருக்கு? நாங்க வெற்றி பெறணும்னா எந்தெந்த கட்சியில எப்படி எப்படி காய் நகர்த்தணுமோ அப்படிதான் நகர்த்துவோம். உங்களை கூட நாளைக்கு எங்களோட சேர்த்துக்க மாட்டோம்னு என்ன நிச்சயம் இருக்கு? தடாரையும் எங்களோட தான் வருவாரு, திமுக கூட தான் ஆதரவு தெரிவிப்பாரு. எங்களை விட்டா வேற எந்த நாதி இருக்கு உங்களுக்கு போறதுக்கு? அதை விட அரசியலுக்கே நம்ம என்ன பண்ணலாம், சன்னியாசம் வாங்கிட்டாங்கன்னா பிச்சை எடுக்க போயிடலாம். குக்கு செய்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் மற்றும் இந்திய தேசியலி கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க, கீழடி அகழாய்வு குறித்து பணி போயிட்டு இருக்குல்ல, அதுக்கான நிதியை மத்திய பாஜக அரசு வழங்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டேன். இல்ல, வழங்க மறுத்துன்னா நீங்க என்ன 40 எம்பி என்ன பண்றீங்க? 39 எம்பிகள் என்ன பண்றீங்க? ஏங்க என்ன பண்றீங்க தினத்துக்கு அங்க பார்லிமெண்ட் கூடும்போது தானங்க போய் பேச முடியும். கூடும்போது இல்ல, சும்மா எப்ப பார்த்தாலும் 39 உங்களுக்கு அதாவது என்ன சொன்னாலும் 39, யாரை கேட்டாலும் 39. நாங்க பார்லிமெண்ட் செஷன் நடக்கும் போதுதான் பார்லிமெண்ட்ல தான் தீர்மானத்தை கொண்டு வரலாம், பார்லிமெண்ட்ல தான் கேட்க இயலுமே தவிர வெளியில கேட்டாக்க அவன் அதை ஏற்க 1,00,000 பேர் உட்காந்து போராட்டம் பண்ணி ஓராண்டு காலமா போராட்டம் பண்ணி 1000 பேர் செத்து போயிட்டான். அதையே கண்டுக்காத அரசு இந்த மோடி அரசு. நீங்க என்னமோ பேசுறீங்க. ஏன் சார் நீங்க ஜஸ்ட் லைக் ஒரு எந்த மந்திரியாவது பார்த்தானா சார்? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆண்டு காலமா அவங்க உண்ணாவிரதம் விவசாயிகள்லாம் பண்ணாங்கல்ல, டெல்லியில மறியல் பண்ணிட்டு இருந்தாங்க. பரந்தூர் விமான நிலையத்தில் 2 வருஷமா விவசாயிகள் போராட்டம். அது 2 வருஷமா அது என்ன நில எடுப்புக்காக உட்கார்ந்து இருக்காங்க. அதெல்லாம் நிலத்தெல்லாம் எடுத்தாச்சு, பணம் செட்டில் பண்ணியாச்சு. சும்மா ஒரு 10 விழுக்காடு இருக்கு. அது சீமானும் இவர் நம்ம டாக்டர் ஐயாவும் ஏதோ கொஞ்சம் ஆட்களை திரட்டிட்டு இன்னும் சரி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா எல்லாமே இடம் எல்லாம் எடுத்தாச்சுங்க. மத்திய அரசு வேளாண் திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து வருஷக்கணக்கில் போராடினாங்க, பல பேர் இழந்தாங்க. அதெல்லாம் நீங்க சொல்றது லாஜிக்காக எடுத்துக்கிறோம். நிச்சயம் அந்த விவசாயிகள் பக்கம் தான், பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நாங்க இருந்தோம், அது வேற விஷயம். நீங்களே இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு உங்க ஆட்சி நடக்கும்போது பரந்தூர் விமான நிலையத்தில் 2 வருஷமா போராடி இருக்காங்க. அதை பத்தி ஒரு அண்ணன் வாயை திறக்க மாட்டேன்றா பாருங்க. மேல்மா சிப்காட் விஷயத்துல 2 வருஷமா விவசாயிகள் போறாங்களா? ஏன் வாயை திறக்க மாட்டேன்றாரு அண்ணன்? ஏன் சிப்காட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப திசை திருப்போனா நான் என்ன சொல்றேன், 39 எம்பி இருக்காங்களா இல்லையா உங்க கூட்டணியில? இருக்காங்கல்ல? ஆமா. அப்ப ஏன் 39 சொல்றாருன்றீங்க? 39 பேர் எப்ப பார்த்தாலும் அதே பேசி செஷன்ஸ் நடக்கும்போது தானுங்க நம்ம ஒத்திவைப்பு தீர்மானமோ ஏதோ கொண்டு வர இயலும். உங்களுக்கு தெரியாதா? சட்டமன்ற பார்லிமெண்ட்ல என்ன எவ்வளவு விவரமா பேசுறது? அதாவது பார்லிமெண்ட் நடக்கும்போது நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம், அப்பதானே தீர்மானங்கள் கொண்டு வர இயலும். சும்மா இப்ப போய் அங்க போய் போராட்டம் பண்ணீங்கன்னா ஒருத்தரும் கண்டுக்க மாட்டான். பிரஸ் வேணா பார்ப்பான். அது காந்தி சிலைக்கு முன்னாடி நின்றுட்டு ஒரு போராட்டம், எத்தனை போராட்டம் பண்ணியாச்சு. வருவான் அப்படியே பாடுவான், அவ்வளவுதான் முடிஞ்சு. நீங்க அப்படியே போராட்டம் சொல்லிட்டு இப்படி போயிடக்கூடாது. சாகு வரையிலும் போராட்டம், சாகு வரை எல்லாரும் செத்து போயிட்டாக்க இவரு அவன் பொண்டாட்டிகளுக்கு எல்லாம் இவரு எல்லாம் கோடிக்கணக்கில் செத்து வச்சிருக்கோம். ஒரு எம்பியாச்சும் ஒரு 500-1000 கோடிக்கு குறைஞ்ச அதிகம் யாரும் இல்லை. ஒரு 5 பேர் சாகட்டான்ற
போய் உட்காருங்க. இந்த கெட்ட எண்ணம் தான்மா. கெட்ட எண்ணம் இல்ல, இந்த நான் என்ன கெட்ட சொல்றேன், எண்ணம் தான். உரிமை பெறுவதற்கு உயிரை கூட கொடுக்கணும், இருக்கா இல்லையா? அது போன்ற ஆள் தான் பொது வாழ்க்கைக்கு வரணும். கார்பரேட் நீ உங்ககிட்ட பல கோடி இருக்குன்னு சொல்லி அந்த பல கோடி செலவு பண்ணி நீ எம்பி என்ன மயிருக்கு வந்த நீ? இன்னைக்கு மக்களுக்காக மக்களோடு இருந்து உரிமைக்காக போராடக்கூடியவனா இருந்தா நிச்சயம் அந்த வேலையை செய்வான். தான் உயிரை கூட மதிக்காம போய் என்ன பண்ணுவாங்க, போய் உட்காருவான். யாரு? முதல் பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி இதுக்கு தீர்வு கொடு, இல்லைன்னு சொன்னா நான் சாக வரலையும் அப்படின்னு 2 பேர் சாங்க. வரலாற்றுல அது மிகப்பெரிய எவ்வளவு பெரிய திமுக எவ்வளவு பெரிய பேர் வரும். சும்மா நீங்க இந்திய அப்ப உங்களுக்கு நாங்க செத்து தான் உங்களுக்கு எனக்கு இல்ல, நீங்க வரலாறு பேசுங்க. வரலாறு பேசுங்க. வரலாறு ஏற்கனவே இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல செத்தவனுக்கு எல்லாம் வரலாறு பேசிடுச்சு. இந்த இவர் டாக்டர் ஐயா, உங்க நண்பர் டாக்டர் ஐயா அந்த இதுக்கு சாதி ஒழிப்பு ஜாதி அந்த இதுக்கு இல்ல, அந்த எம்பிசி கோட்டாவுக்கு அவசரம் போராடி 22 பேர் செத்து போனானுங்க. மரத்தை வெட்டி பஸ் எரிச்சு எல்லாம் பண்ண காலத்துல அந்த 22 பேர்த்துக்கு என்ன பண்ணோம்? இப்பதான் எங்க அரசு வந்துதான் இப்ப அவங்களுக்கு நினைவு மண்டபம் கட்டி அவங்களுக்கு வீடுகளுக்கெல்லாம் நீங்க அதெல்லாம் நீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கோ இல்ல இந்திக்காக செத்தவங்க எல்லாம் சாதாரணமான மக்கள், உணர்வு பெற்ற மக்கள். நான் சொல்றேன் பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஏன் போற போக்க பார்த்தா முதலமைச்சர் போய் உண்ணாவிரதம் இருந்து இந்தியா இல்ல உலகமே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுமா? இல்ல மோடி அரசுக்கு ஒரு விதமான நெருக்கல் கொடுக்க முடியுமா? முடியாது. கொடுக்கும், கண்டுக்கவே மாட்டாங்க. எம்பி 39 பேர் போய் உட்காந்து சாகும் வரையும் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதுல ஒரு 5 பேர் 8 பேர் செத்தாங்க, 10 பேருக்கு மேல மருத்துவமனையில அனுமதிச்சாங்க. அப்படின்னும் போது இந்திய அரசியலே ஒரு மாற்றம் புரட்டி போடும். கள்ளத்தனத்தை தெரிஞ்சுக்கிட்டியா? கள்ளத்தனம், இதுக்கு பேரு தான் கள்ளத்தனம். எப்படியாவது சாகணும், நான் எம்பி சாகணும், மீண்டும் எலெக்ஷன் வரணும், இவங்கள மாதிரி ஆளுகள் எல்லாம் நான் என்ன சொல்றேன், அப்படி செத்துட்டு திமுக சார்பா அப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து செத்தாங்க சொன்னா மறுபடியும் சாதாரணமான ஒரு ஆள் திமுக நிப்பாட்டாவே ஜெயிச்சுட்டுவானா? இல்லை, அப்படியெல்லாம் வேண்டாம். மக்கள் எப்படி இல்லையா? இப்ப என்ன கேள்வினா 4 வருஷமா இல்லாம இப்போ ஏன் ஆட்சி முடிய போற நேரத்துல கீழடியை பத்தி கீழடியை பத்தி நாங்க இன்னைக்கு தான் பேசுறோமா? டெய்லி கீழடியை பத்தி டெய்லி எங்க தங்கம் தென்னரசு அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு. எங்க பேசுறாரு? வீட்டுல அவர் வீட்டுல அவர் பொண்டாட்டிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. சும்மா அவர் தினம் பிரஸ்ல மதுரைக்கு போகும்போது எல்லாம் அவர் ஊருக்கு போகல எல்லாம் பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு, பேசுறாரு, கீழடியில சுற்றுப்பயணம் பண்றாரு, எல்லாத்தையும் பாக்குறாரு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கூகுள சர்ச் பண்ணுங்க. எத்தனை நாள் வாரத்துக்கு ஒரு முறையாவது அங்க போயிருக்காங்களா இல்லையான்னு பாருங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்க சனி ஞாயிறுலாம் அங்க பாக்குறாரு கீழடியில போய். அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய வெங்கடேசன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரு, அவர் அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பேசலைங்கிறீங்க? நாங்க இங்க பாருமா, எங்க ஆட்சியை தவிர வேற எந்த கொம்பனாலும் தமிழகத்தை ஆள இயலாது. அப்படியே ஆண்டாலும் எங்களை மாதிரி ஒரு நல்லாட்சி கொடுக்க இயலாது. அவ்வளவுதான். சேருதுடா. முதலமைச்சருக்கு என்ன காரணம் தெரியுமா? வடவர்கள் அங்க நலந்தா பல்கலைக்கழகம் இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குதுல்ல, அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த மோஞ்சோரா கரப்பா இந்த மாதிரி இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் பல்லாண்டு காலத்துக்கு முன்னாடி நம்ம அதைத்தான் ஸ்கூல்ல புக்ல எல்லாம் படித்தோம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு கீழடிங்கிறது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வாழ்ந்த பகுதி. அங்க தொல்பொருள் இலாக்கா மூலியமா தோண்டி எடுக்கப்பட்டு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப அதுக்கு பின்னாடி வந்த நாகரிகம் தான் அந்த நாகரிகமா இருக்கு. சரியா? அப்ப அதை வடவர்கள் நமக்கு இது முதல் நாகரிகம் தமிழ் நாகரிகமா வர்றதை நம்ம எப்படி ஏத்துக்கிறதுங்கிற அந்த வெஞ்சன்ஸ்ல அதை ரிலீஸ் பண்ணாம இதுக்கு இருந்த டைரக்டரை மாத்திட்டான். டைரக்டரை 4 நாளைக்கு முன்னாடி மாத்திட்டான். ரொம்ப அட்டூழியம். அதை அந்த ஆளை மாத்தி மும்பையில எங்கேயோ கொண்டு போட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான இடையூறுகளை இந்த ஒன்றிய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒன்றிய அரசை நாங்க சமாளிக்கிறதுக்கு நாங்க படுறதே பாடு பெரும்பாடா இருக்குது. அதுக்கு இந்த இவங்க பேசுறாங்களே கடவுள் அல்லாஹ் இல்லா லொல்லாம் யாரு காப்பாத்துறா? ஒரு கடவுளும் காப்பாத்தல. நாங்க தான் மனிதர்கள் தான் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, மனிதர் தான் எங்களை காப்பாத்துறாங்க, இந்த அரசை காப்பாத்திட்டு இருக்காங்க. எந்த தெய்வங்களும் எங்களை காப்பாத்தல. புரியுதா? அதனால எங்களுக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை என்பது இல்லவே இல்லை. முதல்வருடைய மனைவி அவங்களுடைய தனிப்பட்ட இஷ்டத்தை தனிப்பட்டதா இப்ப இந்த பொண்ணு கூட தான் போறான் கோயிலுக்கு, நீங்க கூட தான் காலையில தொழுகைக்கு போயிருப்பீங்க, அவர் கூட தான் காலையில கோயிலுக்கு போயிருப்பாரு. அவங்க சார் தனி மனிதனுடைய செயல்பாடுகளை ஒரு அரசாங்கம் சுட்டி காட்டி அதை தடை செய்வதற்கு எந்த விதத்திலையும் இந்த ஜனநாயக நாட்டில் உரிமை இல்லை.
மனித உரிமைன்னு ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை அவங்க செய்யறாங்க. துணை முதல்வர் வந்து 19 புரோகிதர்களை வச்சு யாகம் நடத்த சார் இதெல்லாம் இல்லாத ஒண்ணு. நீங்க பாருங்க, யாகம் நடத்தல, எதுவும் நடத்தல. சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. இந்த அங்க இருக்க ஒரு பாப்பா அவன் சொன்னான்னு சொல்லிவிட்டு ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்தாதான் ஸ்ரீரங்கத்துல இருந்த பாப்பா அவனை தூக்கி உள்ள போட்டாச்சு நாயை. அவன் பண்ண வேலை அந்த திருட்டு பையன். சும்மா அவரு ஜிஆர் சொன்னாரு, ஆண்டாள் இதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜிஆர் சொன்னாரு, இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் ஜிஆர் சொன்னாரு. என்ன கட்டுக்கதை ஏங்க! ஒரு புனையப்பட்ட செய்தியை இவ்வளோ பரப்புரை பண்றீங்க. பொய் தாங்க பரவுது, உண்மை பரவ மாட்டேங்குதுங்க. நாங்க எதுக்கு அவங்கள கூப்பிட்டு யாகம் பண்ணணும்? எங்களுக்கு என்ன தலையை? நான் தான் சொல்றேன், இந்த கீழடி இந்த தமிழர் நாகரிகத்தினுடைய இதுவை பற்றி தெளிவா மத்திய அரசு வெளியிடணும்னு சொன்னா ஒரே வழி 39 எம்பிக்களை போய் முதல்வர் பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி தொடர் உண்ணாவிரதம் உட்கார சொல்லுங்க. நாங்களும் உங்களை பாராட்டுறோம். சரியா ஐயா? அது எங்க முதலமைச்சர் யோசிச்சு ஆலோசனை பண்ணி என்ன செய்யணுமோ செய்வாரு. ஐயா, தஞ்சையில 4 நாளைக்கு முன்னாடி சிஎம் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கட்டடம் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அது இப்போ அதோட மேல்தளம் மட்டும் இடிஞ்சு விழுந்திருக்கு. அந்த அளவுக்கு கட்டுமான பணி சீரா அமையல. இல்லடா, அது என்ன காரணம்னா வேலை முடியல. இவரு வேலை முடியாமையா திறந்து வச்சாங்க. வேலை முடியாம அவசரமா இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, கைப்பிடிச்சோறு கட்டிட்டானுங்க மொட்டை மாடியில. கட்டின உடனே அது வெயிட் தாழாம கீழேயாவது முட்டாவது கொடுத்து வச்சு தொலைச்சிருக்கணும். அந்த முட்டும் கொடுக்கல. இது எனக்கே ஒரு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கொடைக்கானலில் நான் தமிழ்நாடு அரசு கட்டடம் கட்டினேன், ஒரு போர்ட்டிகோ. எம்ஜிஆர் வர்றாருன்னு சொல்லி 36 மணி நேரத்துக்குள்ளே ஒரு போர்ட்டிகோ போட்டு கட்டி இது பண்ண முடியுமா? பெரும் கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி இருந்து நான் என்ன பண்ணேன், சுற்றி நான் இந்த மாதிரி ஒரு பேரிகேட் மாதிரி போட்டு முட்டு அப்போல்லாம் வந்து சவுக்கில் தான் முட்டு கொடுக்கணும். அந்த சவுக்கு முட்டு கொடுக்கறது, அந்த சவுக்கு மரம் இல்லாமல் மூங்கிலில் முட்டு கொடுத்து அதில் பூரா கலர் பெயிண்டாக அடித்து அதை நிப்பாட்டி அதை முட்டு கொடுத்த மாதிரியே தெரியாமல் அதை நிப்பாட்டினேன். சரிங்களா? அதுக்கப்புறம் 15 நாள் 18 நாளைக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி ஸ்ட்ராங்கான பண்ண எடுத்தோம். இவங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கணும். பண்ணாமல் முதல்வர் வராருன்னு அவசர கோலத்தில் காங்கிரீட்டை போட்டு அதை போட்டு இதை போட்டு கைப்பிடி சோறு கட்ட அந்த கைப்பிடி சோறு இடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். கைப்பிடி சோறு சரியா? எதுவும் நடக்கல. ஒருவேளை ஏதாவது சின்ன விபத்து ஏற்பட்டிருந்தா அதுக்கு யார் பொறுப்பேற்றிருப்பா? நான் தான் ஓபன் பண்ணி வச்சேன். சிஎம்ஏ இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரை இந்த மாதிரி நடக்காத ஒரு விஷயத்த எதுக்கு கண்ணு காது மூக்கு காலு கை எல்லாம் வச்சு பாக்குறீங்க? அப்படி பார்க்காதீங்க. இந்த வட்ட கேளு, அவரை கழுவி ஊத்துவார். சொல்லுங்க. என்னத்த சொல்றது, அவரே சொல்லிட்டாரு. இப்படியெல்லாம் கம்பி கட்டுறதெல்லாம் இவருக்கு இப்போ ஸ்டாலின் இப்படி போயிருக்காரு, இப்படி ஒரு நடந்திருக்குன்னு நீங்க கேட்குறீங்க. இவர் எந்த கதை? எம்ஜிஆர் காலமா, எம்ஜிஆர் வந்தாரா, எம்ஜிஆர் வரும்போது இப்படி நடந்துதான், நான் வந்து அதை கட்டினேன் இதை கட்டினேன். இது என்னன்னா திமுக ஸ்டாலின் அரசு செய்யக்கூடிய அந்த குற்றத்தை வந்து இவர் தன்னை முதுகுல சுமந்துக்கிறாரா. அதான் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, திறமையா பேசி அதை சமாளிச்சார். என்னுடைய கேள்வியை வந்து அழகா அப்படி மாற்றி இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி. அப்ப என்ன அர்த்தம்? பிரிட்ஜு ஆமா சர்வசாதாரண நடக்கும். நாங்க வந்து கட்டாமலே கட்டணும்னு சொன்னவங்க தான், கட்டாமலே கட்டணும்னு சொல்லுவாங்க. நாங்க வந்து தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றாமலே நிறைவேற்றணும்னு சொன்னவங்க தாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அப்படிதான் அண்ணனுடைய பேச்சு. இதெல்லாம் விடுமா, நீ வேற சப்ஜெக்ட் வா அப்படின்னு சொல்லி உன்னை என்ன பண்ற, அதே செல்லமா அதே நேரத்தில் ஒரு மிரட்டல் தனமா சொல்லி அதை விஷயத்தை மாற்றி போட பாருங்க. அழகான திறமைசாலி. சொல்லுங்க. தேர்தல் வாக்குறுதியும் இதே மாதிரிதான் நிறைவேற்றாம விட்டுருக்கீங்க. தேர்தல் வாக்குறுதி நாங்க எல்லாம் நிறைவேற்றிட்டோம். ஏதோ 1 2 விட்டு போயிருக்கோம். அதையும் செஞ்சு முடிச்சிருவோம். நீட்டை தவிர எல்லாமே நாங்க செஞ்சு முடிச்சிருவோம். யாரும் கவலைப்பட வேணாம். அதுக்காக முதல கண்ணீர் வடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. நாங்க யாரு முதல் கண்ணீர் வடிக்கிறோம்? எங்களுக்கு கொழுப்பா முதல் கண்ணீர்? உண்ணாவிரதம் இருக்கிற ஆசிரியர்களுக்கு போய் மேடையில் அங்க போய் முழங்குறது, அங்க போய் முட்டு கொடுக்கறதெல்லாம் யாரு? எல்லாம் உங்க நண்பர் தானே போறாரு. அதிமுகவுடன் விடுதலை சிறுத்தை கூட்டணி வைக்கிறது எந்த தவறும் இல்லைன்னு திருமாவளவனே சொல்லியிருப்பேன். என்னென்ன இது என்ன தீண்டத்தகாத கட்சி அதிமுக? யாருக்கு எங்க விருப்பமோ அவங்க போக வேண்டியது தானே. யாரு கையை பிடிச்ச எல்லாத்தையும் கயிறை போட்டு கட்டி வச்சிருக்கோம். சும்மா என்னத்தையும் கதை விட்டுறீங்க. என்ன இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? திருமாவளவன் போனா போறாரு. யாரு இங்க? நாங்க என்ன அவரை என்ன கட்டியா போட்டிருக்கோம்? அவருடைய முடிவு தான் எங்களுடைய முடிவு. அவரு போறேன்னு சொல்லல. அவரு ஃபார்மல். எல்லாரும் நிருபர்கள் கேட்கிறான், ஏங்க நீங்க அதிமுக போறதாக பேச்சு அடிபடிதா அப்படின்னா, ஏன் அது என்ன தீண்டத்தகாத கட்சியா? நாங்க அங்க கூட்டணி போனா என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு?
எங்க வாய் தாங்க, வாய் வார்த்தை பேசக்கூட கூடாதான். நாங்க என்ன அவங்கள சுதந்திரமே இல்லாம அவங்கள நாங்க ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு அடைச்சு வச்சிருக்கோம்? இல்ல அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, இப்ப அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக்கப்பட்டிருக்கு. அந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு குழப்பம் விளைவிக்கிறதுக்காக திமுக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் வச்சு இப்படி எல்லாம் பேச விடுறாங்களா? பாஜக இல்லைன்னா நான் அங்க போவேன்னு சொல்லி, அப்ப பாஜகவை கழட்டி விட்டுட்டா அப்ப அதிமுக கூட்டணி தடுமாறும் அப்படின்ற அடிப்படையில் தான் கேள்வியே. இதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா. இது அரசியல்ல நாங்க எப்படி வேணாலும் காய் நவுத்துவோம். அது எங்க சூழ்ச்சி தாங்க. நாங்க ஒத்துக்கிறோங்க, அரசியல் சூழ்ச்சி தான், அரசியல் சதுரங்கம் தான். அரசியல்னாலே சதுரங்கம் தான், விளையாட்டு தான். இதுல விளையாடித்தான் ஆகணும். அதுல என்ன இருக்கு? நாங்க வெற்றி பெறணும்னா எந்தெந்த கட்சியில எப்படி எப்படி காய் நவுத்தணுமோ அப்படிதான் நவுத்துவோம். உங்களை கூட நாளைக்கு எங்களோட சேர்த்துக்க மாட்டோம்னு என்ன நிச்சயம் இருக்கு? தடாரையும் எங்களோட தான் வருவாரு, திமுக கூட தான் ஆதரவு தெரிவிப்பாரு. எங்களை விட்டா வேற எந்த நாதி இருக்கு உங்களுக்கு போறதுக்கு? அதை விட அரசியலுக்கே நம்ம என்ன பண்ணலாம், சன்னியாசம் வாங்கிட்டாங்கன்னா பிச்சை எடுக்க போயிடலாம். சரி, அதையாவது செய்யுங்க. தர்கால போய் உட்காருங்க. ஏன் தர்காவுக்கு போகணும்? அப்புறம் எங்க போய் பிச்சை கொடுக்க மாட்டீங்களா? நான் பிச்சை எடுக்க போறேன்னு சொன்ன பின்னாடி பிச்சை என்ன சொன்ன? நீங்க தர்காவுக்கு போக சொல்றீங்க, எங்க ஆளுங்கிட்டே ஏன் எடுக்க சொல்றீங்க? நான் பொதுவா எடுக்கிறேன். பொதுவால நீங்க பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஒன்றும் உங்களுக்கு ஆயிராது, கவலைப்படாதீங்க. நீங்க திமுகவுக்கு வாங்க, நல்லபடியா இருப்பீங்க, நல்லாவே இருப்பீங்க. நீங்க சொல்றத எங்க அரசு செவி முடிச்சு கேட்கும், நல்லது பண்ணலாம். ஒன்னும் கவலைப்படாதீங்க. திமுகவுக்கு வந்தாதான் அவங்க சொல்றதை கேட்பீங்க. எதிர்கட்சியா இருந்து சொன்னா கேட்டுக்க மாட்டீங்களா? அவர் எதிர்கட்சி, அவர் சொல்றது தானே நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப நாங்க என்ன செய்யறேன்? கேட்டுக்கிட்டு தானே உட்காந்துருக்கேன். கேட்க மாட்டேன்னு சொல்றேன். 2 காது இருக்கு, 2 காதுலயும் அவர் சொல்றதை கேட்கிறேன். நல்லா தான் கேட்குறேன். நல்லாவே பேசுறாரு, நல்லாவே செய்யறாரு, நல்லாவே எங்களை கழுவி ஊத்துறாரு. அதையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். வேற என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க. நீங்க திமுக போற மாதிரி இருக்கீங்களா? ஐயா திமுக உங்களை கூப்பிட்டு இருக்காங்க. ஒரு அண்ணன் ஏதோ பணத்துறாரு. கடந்த முறை நான் பண்ண தவறை கூட வண்டி ஓட்டு வரும்போது அதான் யோசனை மாட்டேன். தேவையில்லாம இந்த திமுகவுக்கு ஆதரிச்சு திமுகவுக்கு ஓட்டு போட்டோமே, நம்ம பெரிய தவறு பண்ணிட்டோமே. ஏன்னா வண்டி நிப்பாட்டி புக்கு இருக்கா, அது இருக்கா, இது பெல்ட் மாட்டலாம், அதை மாட்டலாம்னு சொல்லி அவங்களுக்கு தேவை என்னன்னா இல்லைடா, நான் என்ன சொல்றேன், போக்குவரத்து காவல் துறை என்ன பண்ணணும்? நான் எதனா டிராஃபிக் கிராஸ் பண்ணிட்டேன்னா, யாருன்னா இடிச்சிட்டேன்னா, அல்லது ரூல்ஸை மீறி வந்துட்டேன்னா, இதை தான் பார்த்துட்டு அதன் பிறகு நிப்பாட்டி எல்லாத்தையும் கேட்கறது நியாயம். நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு வந்தா கூட நிப்பாட்டு, லைசன்ஸ் எடு, அதை எடு, இதை எடு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? எஸ்ஐ என்ன போய் பண்ணுறது, நாங்கள் மாதம் இவ்வளோ இதை பிடிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு, இத்தனை கேஸ் போடணும்னு எங்களுக்கு கவர்மெண்ட்டு ஒரு இது போட்டிருக்கு, போக்குவரத்து காவல்துறைக்கு இப்படி ஒரு இது போட்டிருக்காங்க, நாங்கள் அதனால் பிடிக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் நான் யோசனை பண்ணி பார்த்தேன். தேவையில்லாமல் திமுக போட்டு விட்டு அவன் 100 ரூபா 200 ரூபா சம்பாதிக்கிறது இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியும். அவன் பைக்காரனை பிடிச்சி 100 ரூபா 200 ரூபா பிடுங்குறாங்க, ஃபைனி பிடுங்குறாங்களா இல்லையா? பார்த்தீங்களா? அப்போ அரசாங்கம் நீங்களும் பிச்சைக்காரங்க. சரி, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா, அடுத்த மாதிரி இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணி. ஏங்க நீங்க பார்க்கலையா? போன வாரம் எங்க முதலமைச்சர் என்ன சொன்னாரு? 10 விதத்துல தான் நீங்க பண்ணணும். தேவையில்லாம ஒரு மறைவில் இருக்கிறது, ஒரு ஹெல்மெட் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு மறைவில் இருந்து பிடிக்கிறது வைக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. 2வது, பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி ஒரு கட்டளை போட்டிருக்காருங்க. 10 கட்டளை. நீங்கள் என்ன பேசுறீங்க? போன வாரம் நடந்த நிகழ்ச்சி. அந்த கட்டளையை 10 கட்டளையை நானே கேட்டேன். பாருங்க, இது தமிழக அரசு சார்பாக வெளியிட்டிருக்காங்க, பாருங்க, நீங்க தேவையில்லாம இதெல்லாம் பண்றீங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு வரல பயன்படுறாங்க. வரலைன்னா இந்த இருக்குடா நாயே பாருன்னு சொல்ல வேண்டியதானே? வாய் இருக்குல்ல. சரி, நான் நாயின்னு சொன்னா என்ன பிடிச்சி அடிச்சான்னா யாரு கேட்குறது? அப்ப போலீஸ்காரங்கிட்ட பிரச்சனை பண்ணான்னு சொல்லிட்டு போலீஸ் இவரு தப்பு பண்ணாரு அதனால போட்டோம், இவரு எப்பவுமே இப்படிதான் சொல்லி நீங்களே சொல்லுவீங்க. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம். நீங்க சொல்றீங்க நான் சொல்ல முடியுமா காவல்துறை நாயின்னு? அரசாங்கம் போட்ட உத்தரவை மேற்கோள் கல்வி காட்டும் போது அதுக்கு நான் ஒபே பண்ண மாட்டேன்னு சொன்னா அப்புறம் அவன் என்னத்துக்கு? யாரும் ஒபே உண்மையான போலீஸார் நம்ம சொல்ல முடியாது. காவல்துறைக்கு உண்மையான போலீஸா இருந்தா ஒபே பண்ணுவாங்க. தவறான போலீஸா இருக்கலாம். அவன் அதனால உங்களை கிண்டி கலங்க எடுத்திருக்கான். அவங்க வேலையை சரியா செய்யறாங்களான்னு பார்க்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை தானே. அரசாங்கம் தான் பார்த்ததுனாலதான் அவங்களுக்கு 10 கட்டளை இட்டுச்சு. அத அவன் இந்த மாதிரி, அதாவது சொல்றேனே, அதாவதுமா
இப்ப இங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கம் சொல்லுது, அதை செயல்படுத்துறது அதிகாரிகள் தான். இந்த அதிகாரிகளே தவறு செய்தா வேலையே பயிரை மேய்ஞ்ச மாதிரி இப்ப இருக்கு. இனி எல்லா வேலையும் கட் பண்ணி போட்ட வேண்டியதான், ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போக வேண்டியதான்னு விட வேண்டியதுதான் போல இருக்கு. ரொம்ப ஓவரா தான் பண்றானுங்க காவல்துறை.